இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வாரிடம் மன்னிப்பு கோரினார் வேதமூர்த்தி. நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி தங்கு மைமூன் துவான் மார்ட்டின் பதவி காலத்தை நீட்டிக்காமல் போனதற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தனிப்பட்ட மறைமுக நோக்கங்கள் இருந்ததாக தாம் கூறிய தவறான குற்றச்சாட்டிற்காக பிரதமரிடம் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் பி வேதமூர்த்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி தங்கு மைமூனின் பதவி காலத்தை டாக்டர் ஸ்ரீ அன்வார் நீட்டிக்கவில்லை. காரணம், அப்பீல் நீதிமன்றத்தில் அன்வார் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் தங்கு மைமூன் தீர்ப்பு வழங்கியிருந்தார் என்று தாம் தவறாக கூறிவிட்டதாக வேதமூர்த்தி குறிப்பிட்டார். இதற்கு முன்பு தமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் அப்படியொரு அறிக்கையை வெளியிட்டு விட்டதாகவும், அந்த தகவல்களை தற்போது சரிபார்த்ததில் அன்வார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கிலும் தங்கு மைமூன் சம்பந்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் வேதமூர்த்தி தெரிவித்தார். இப்படியொரு தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வாரிடமும் முன்னாள் தலைமை நீதிபதி தங்கு மைமூனிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக முன்னாள் ஒற்றுமைத்துறை அமைச்சரான வேதமூர்த்தி தெரிவித்துள்ளார். லைசன்ஸ் இன்றி மோட்டார் சைக்கிளை செலுத்திய பாகிஸ்தான் ஆடவரை மடக்கி விசாரணை நடத்தப்பட்ட போது போலீஸ்காரர்களின் பணியில் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஷீலா தலையிட்டதாக கூறப்படுவதை அவரின் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் இன்று மறுத்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் ஜலான் ஈப்போவில் ஒரு உணவகத்தின் முன்புறம் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவரை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சி நடந்ததாகவும், அப்போது சம்பவ இடத்தில் இருந்த முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஷீலா போலீஸ்காரர்களின் அந்த நடவடிக்கையை கண்டித்ததாகவும் மனோகரன் விளக்கம் அளித்துள்ளார். போலீஸ்காரர்களின் பணியில் ஷீலா தலையிட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. அந்நிய நாட்டவரை மடக்கி தன் கண் எதிரே நடந்த பணம் பறிக்கும் முயற்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் அதனை அவர் கண்டித்ததாக மனோகரன் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் ஷீலாவின் செயல் தொடர்பான காணொலி ஒன்று வைரலாகியிருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் மனோகரன் மேற்கண்டவாறு கூறினார். தம்மை பதவி விலக கோரி 2வது முறையாக மாபெரும் பேரணி நடத்தப்படுவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது என்ற போதிலும் இந்த மிரட்டலை கண்டு தாம் அஞ்சப்போவதில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் கொண்டுள்ள திட்டங்களை அமல்படுத்துவதில் தம்முடைய போராட்டம் தொடரும் என்றும், தம்மை பதவி விலகச் சொல்லி நடத்தப்படும் போராட்டம் தம்முடைய மன உறுதியை அசைக்காது என்றும் அன்வார் குறிப்பிட்டார். இன்று பினாங்கு செப்ராங் பிராய் புர்மாத்தாங் பாவோவில் மடானி பள்ளிவாசலை மேம்படுத்தும் திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். தற்போது தம்முடைய சிந்தனையும் நோக்கமும் மக்கள் நலன் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில்தான் உள்ளது. இது போன்ற மிரட்டல்கள் தம்மை அசர வைக்காது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அமைச்சரவையில் இன்னும் 2-3 வாரத்தில் சீரமைப்பு நடக்கப் போவதாக கூறப்படுவது குறித்து எந்தவொரு கலந்தாலோசிப்பும் நடத்தப்படவில்லை என்று அமானா கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். எனினும் அமைச்சரவையில் தங்கள் பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மாற்றமும் நிகழுமானால் பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவை தாங்கள் மதிப்பதாக முகமது சபு குறிப்பிட்டார். அமைச்சரவை சீரமைப்பு குறித்து பிரதமர் இதுவரையில் எந்த ஒரு கலந்தாலோசனையும் நடத்தவில்லை. அதேவேளையில் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அமைச்சரவை சீரமைப்பு செய்வதற்கு பிரதமருக்கு முழு உரிமை இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான அமானா கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் முகமது சபு இதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மாநில அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான பள்ளி பேருந்து கட்டண உதவித்தொகை ஒப்படைப்பு நிகழ்வு ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தலைமையில் இன்று ஷா ஆலம் சுல்தான் அப்துல் அசீஸ் ஜூப்ளி பேரா மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஸ்லாங்கூர் மாநில பொருளாதார திட்டமிடல் பிரிவின் உதவி தலைமை இயக்குநர் புவான் ஜுரைனி ஹருன் கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய பாப்பா ராயுடு, ஸ்லாங்கூர் மாநில வளர்ச்சி நீரோடையில் எந்த ஒரு சமூகமும் ஓரங்கட்டப்படாது என்பதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இத்தகைய அனுகூலங்கள் சிறந்த உதாரணமாகும் என்றார். குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள இந்தியர்களின் மேம்பாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருவதாக பாப்பா ராயுடு குறிப்பிட்டார்.
ஸ்லாங்கூர் மாநிலத்தின் மேம்பாட்டிற்கு நிகராக கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் திட்டங்களில் இந்திய சமுதாயத்தின் அடைவு நிலையை வலுப்படுத்துவதற்கு அவர்களுக்கான உதவி திட்டங்கள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அரசாங்க உயர்கல்விக் கூடங்கள் மற்றும் தனியார் உயர்கல்விக் கூடங்கள் ஆகியவற்றில் பயின்று வரும் இந்திய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு 1.2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டு B40 தரப்பை சேர்ந்த 486 மாணவர்கள் பலன் பெற்றிருப்பதாக பப்பராயுடு சுட்டிக்காட்டினார். தவிர தீபாவளி ஷாப்பிங்கிற்கு வவுச்சர் வழங்கும் திட்டத்திற்கு 4.43 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. இதன் வழி இந்திய சமுதாயத்தை சேர்ந்த 22,150 பெறுநர்கள் நன்மை பெற்றனர். ஸ்லாங்கூரில் உள்ள தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு, சீரமைப்பு மற்றும் கட்டட வசதி தரத்தை உயர்த்துவதற்கு 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. ஐசீட் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்திய தொழில் முனைவர்களுக்கு உபகரணங்கள் வழங்குவதற்கு 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டு 146 இந்திய தொழில் முனைவர்கள் பலன் பெற்றுள்ளதாக பப்பராயுடு சுட்டிக்காட்டினார். தவிர மாநிலத்தில் உள்ள 141 இயக்கங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு 1 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி போக்குவரத்து பேருந்து கட்டணமாக மாநிலத்தில் உள்ள 98 பள்ளிகளை சேர்ந்த 3,447 மாணவர்களுக்கு மொத்தம் 10,34,100 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நிதி சுமை குறையக்கூடும் என்று பப்பராயுடு நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் சுங்கைபுசி காம்ப்ளெக்ஸ் சுகான் டேசர் தாசேக்கில் உள்ள நீச்சல் குளத்தில் நீரில் மூழ்கி மூச்சு திணறலுக்கு ஆளான 11 வயது மாணவன் மருத்துவமனையில் 2 நாள் உயிர் போராட்டத்திற்கு பின்னர் உயிர் இழந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் கோலாலம்பூர் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் சான்சலர் துவான்கு மோரேஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த மாணவன் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் உயிர் இழந்ததாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி அளவில் நடத்தப்பட்ட நீர் விளையாட்டு பயிற்சியின் போது அந்த சிறுவன் மூச்சு திணறலுக்கு ஆளானதாக அவர் தெரிவித்தார். காஜாங் சரம்பான் லக்காஸ் நெடுஞ்சாலையின் 24.5வது கிலோமீட்டரில் மலையடிவாரத்தில் மனித எலும்புக்கூடு என்று நம்பப்படும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி காலை 11:35 மணியளவில் அந்த நெடுஞ்சாலையின் இருமருங்கிலும் துப்புரவு பணியில் ஈடுபட்ட தொழிலாளர் ஒருவர் அந்த எலும்புக்கூட்டை கண்டுபிடித்து போலீசுக்கு தகவல் அளித்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் மலிக் அஷீம் தெரிவித்தார். அந்த மனித எலும்புக்கூடு ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அவ்விடத்தை சோதனை செய்ததில் எந்த ஒரு அடையாள பத்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தடயவியல் சோதனைக்காக மருத்துவமனையின் ஆய்வுக்கூடத்திற்கு எலும்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதியில் தங்கள் உறவினர் யாராவது காணவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அப்துல் மலிக் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.